ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன் சிட் எக்ஸாமுக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அதாவது மனோன்மணியம் சுந்தர்னார் யூனிவர்சிட்டிலேருந்து தமிழ்நாடு ஸ்டேட் எலிஜிபிள் டெஸ்ட் எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா டிஆர்பி நடத்துகிற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த செட் எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, ஸோ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஓகே, கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு அகைன் ஹோம் பேஜ் போயிடலாம். இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு. இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை அகெயின் உங்களுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் போயிட்டு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷில் உங்களுக்கான நேம் வந்து கேட்டிருக்காங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் உங்களுக்கான நேம் கொடுத்துருக்காங்க. இனிஷியலுக்கு தனியாக காலம் கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு இனிஷியல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் நேம் வந்து தமிழில் கேட்டிருக்காங்க, தமிழில் தெரியாதுங்க. கீழே இருக்க பாருங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் லிங்க்னு, அதில் போயிட்டு உங்கள் நேமை நீங்கள் வந்து பார்த்தா இங்கிலீஷில் டைப் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்து பார்த்தா டிரான்ஸ்லேட் வந்து ஆகிடும். ஸோ அதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்கள் நேமை நீங்கள் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு தமிழில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாதிரி இனிஷியல் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் நேமை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதேமாரி ஃபாதர் இனிஷியல் கேட்டிருக்காங்க, இனிஷியல் காலில் போயிட்டு இனிஷியல் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கொடுத்துட்டு மதருக்கான இனிஷியலை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள். 10th மார்ச் ஷீட்டில் இருக்க மாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 10th மார்ச் ஷீட்டில் எப்படி இருக்கோ சேம் எக்ஸாக்டாக அதேமாரி உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, சைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தால் ஐடென்டி டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க. சைட் பண்ணிட்டு அதுக்கான நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டுனா ஆதார் கார்டுக்கான நம்பர் கொடுங்க, ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் கான்டாக்ட் டீல்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் லைன் உள்ளே போயிட்டு உங்களுக்கான டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அட்ரஸ் லைன் 2ல் போயிட்டு உங்களுக்கான வில்லேஜ் நேம், தாலுக் நேம், அந்த மாதிரி நீங்கள் ஃபுல் அட்ரஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்ட்ரி கேட்டிருக்காங்க, இந்தியா வந்து சைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டேட் பொறுத்திருக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் அப்படியே பார்த்து சைட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். மெயில் அட்ரஸ் கண்டிப்பாக ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ மெயில் ஐடியை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸில் போயிட்டு மேலே என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ சேம் அதே மெயில் ஐடியை நீங்கள் கீழே வந்து பார்த்தா கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் மெயில் ஐடி உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஓகே, மெயில் ஐடி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் நம்பர் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து பார்த்தா ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். எல்லா கம்யூனிகேஷனுமே மொபைல் நம்பர் அனுப்புவாங்க. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்ம் மொபைல் நம்பரில் போயிட்டு திரும்ப அதே மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி மொபைல் இருந்தால் கொடுங்க, இல்லை அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்த அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் வந்தால் சேபோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ண உங்களுக்கான அட்ரஸ் அப்படியே வந்து காப்பி ஆகிடும். வேற ஒரு அட்ரஸை நீங்கள் வேறு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. பிடிச்ச பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுக்கான பாலிசி கீழே கொடுத்துருக்காங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப நீங்கள் என்ட்ரு பண்ண அதே பாஸ்வேர்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட
என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா போதும். உங்களுக்கு வந்து பார்த்து இந்த மாதிரி ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேலே வெரிஃபை கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே அந்த செக் பாக்ஸை நீங்கள் ஒவ்வொன்றா அட்ரஸ் கரெக்டாக செக் பண்ணிட்டு டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்ஸ் வந்து பார்த்தா செக் பண்ணதுக்காக தான் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா பாக்ஸுமே நீங்கள் டிக் பண்ணிட்டு அந்த ஐ அக்ரி டெர்ம்ஸ்னு கொடுத்துட்டு சப்மிட் அண்ட் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓடிபி வரத்துக்கு டிலே ஆகும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓடிபி வரும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வந்து பார்த்தா வெரிஃபை ஆகிட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளிக்கர் டு கம்ப்ளீட்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் போயிட்டு அப்ளிகேஷன் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்ல எந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கேப்சா கூட என்ட்ரு பண்ணிட்டு சைன்இன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணவே இந்த மாதிரி தான் உங்களுக்கான பேஜுக்குள்ளே வரும். இல்லை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை மொத்தமாக ஒரு 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒன் பை ஒன் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே பர்சனல் டீல்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, நம்ம இந்தியன் சைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரிலிஜன் கேட்டிருக்காங்க, ஹிந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியான மாரி உங்களுக்கான மதத்தை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க பாருங்கள், நீங்கள் பிசியா எம்பிசியா எஸ்சி எஸ்டின மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கேட்டகரி வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருந்தால் எஸ் கொடுத்து என்ன டிஃப்ரெண்ட்னு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருக்கீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை நோ வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சேவ் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் வந்துருச்சு. ஓகே, இதில் வந்து பார்த்தவங்களுக்கான போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி கிராஜுவேட் முடிச்சவங்க, மாஸ்டர் ஆஃப் லாவா, காமர்ஸா, டான்ஸா, எஜுகேஷனா, லைப்ரரி சயின்ஸா, மியூசிக்கா, பிஸ் அட்மிஷன், இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் என்ன முடிச்சிங்க அப்படின்றத ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் மாஸ்டர் சயின்ஸ்னால் அதில் மேக்ஸ் முடிச்சிங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சான்றதை நீங்கள் வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸா, கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி மெயின் சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க, அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாஸ் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தா மாஸ்டர் டிகிரி பாஸ்னா பாஸ்வேர்டு கொடுங்க, படிச்சுட்டு இருக்கவங்க பர்சிங் கொடுங்க, ரிசல்ட்டை வெயிட் பண்ணுறவங்க ரிசல்ட் வெயிட்ன்றதை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட்னா வந்து பார்த்தா எந்த இயரில் நீங்கள் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் தான் குவாலிஃபை ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்டில் குவாலிஃபைன்னு கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர் டிகிரி எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்களோ அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கொடுத்துக்கோ, நான் வந்து ஷார்ட்டாக டைப் பண்ணுறேன். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி கீழே படிச்சிங்கன்னு ஃபில் பண்ணிட்டு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கேட்டிருக்காங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரி எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. கீழே எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கன்னா ஒவ்வொரு கமிட்டிக்குமே உங்களுக்கான பர்சன்டேஜ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு சேவ் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தா எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் செட் எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறேன்னு கேட்டிருக்காங்க. இல்லை நிறையா சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் எது மெயின் சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிங்களோ அதே நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. காமர்ஸ் படிச்சிருந்தால் காமர்ஸ் கொடுங்க, தமிழ்னா தமிழ் கிளிக் பண்ணிக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எந்த அப்ளை பண்ண போகிறீங்கன்றத ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த எக்ஸாம் சென்டர் கேட்டிருக்காங்க. தமிழகம் முழுக்க ஒரு 7 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எங்கே இருக்கோ மொத்தமாக 2 சென்டர் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நியரஸ்ட்டாக இருக்க 2 சென்டரை சைட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ண எஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போகும். இதில் வந்து பார்த்தா டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். அதேமாரி சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் 4 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 10 கேபிலேருந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தா ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கா இல்லையான்றத ஒன்ஸ் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் வந்து மிஸ்டேக் இருக்குன்னா இப்போ நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான கேப்சா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த கேப்சா கூட அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். எஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணுற பேஜுக்குள்ள வந்திருக்கீங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னு அந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும்.
டைரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற பேஜுக்கு வந்து போகும். ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இல்லை உங்களுக்கான பேமெண்ட் மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க, டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க, நெட் பேங்கிங், வேலட், யூபிஐ எக்கச்சக்கமான பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஃபியூச்சரில் வந்து யூஸ் ஆகும். ஓகே, இதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க. சேம் அந்த ஹால் டிக்கெட் நீங்கள் டெவலப் பண்ணிட்டு எக்ஸாம் சென்டர் எங்கே கொடுத்துருக்காங்க அங்கே போயிட்டு எக்ஸாமினேஷன் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான ஜாப்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த செட் எக்ஸாம் ரொம்ப வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.